ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சூரியவம்சம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, நல்லா சுட சுட டேஸ்டான அப்படியே சொன்னால் நாக்கில் சூட்டும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான். என்னென்னு தானே பார்க்குறீங்க? கருவாட்டு குழம்பு, சன்னாக்குன்னி கருவாட்டு குழம்பு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் நீங்களே ஃப்ரெண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதை வேறு சொல்லி மொக்க போட விரும்பவில்லை. அதே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, சன்னாக்குன்னி கருவாடு, அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், அவ்வளோதான். இது மட்டும் இருந்தாலே போதும். சூப்பராக ஒரு கருவாட்டு குழம்பு வச்சிடலாம். பேசிக் தான். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூடான தண்ணியில் இந்த சன்னாக்குன்னி கருவாடை போட்டுருங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 5 நிமிஷம் நல்லா அதில் இது பண்ணுங்கள். ஸ்பூன் விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க, ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு. ஏன்னா அதில் மண் இல்லை டஸ்ட்டு இந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் போக்குறதுக்காக தான் இது. நல்லா அதை கலக்கி விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஃபஸ்ட்டு போட்டுறதுக்கும் தண்ணியில் போட்டு எடுத்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை எடுத்து இன்னொரு வாட்டி ஒரு தண்ணியில் அலசிட்டு வச்சுக்கோங்க. நல்லா கூழாக ஆகணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடணும். ஒரு தனித்தனியாக அந்த காயின்றது தெரியவே கூடாது. அந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோன்னே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சுன்னா தீஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த டைமில் கருவேப்பிலை போடுங்க. ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் போடாதீங்க. இப்போ போட்டிங்கன்னா அந்த இது மொறுமொறுன்னு இது மாதிரி ஆகாமல் நல்லா அந்த ஸ்மெல் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா கருவேப்பிலையும் போட்டு வதக்குனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், எடுத்து பாருங்கள், நல்லா குழஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வறுக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சி ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சன்னாக்குன்னி கருவாடை எடுத்து அதில் போட்டுடணும். வதக்கி வச்சுருக்கிறதுல நீங்கள் போட்டுருங்க. போட்டு மறுபடியும் நல்லா கிளறிட்டே இருங்க. ஒரு 4-5 வாட்டி நல்லா கிளறி, ரொம்ப அப்படி போட்டு ரொம்ப கிண்ட வேணாம். ஒரு 4-5 வாட்டி ஒரு நல்லா கிளறிட்டு இப்போ என்ன பண்ணோம், இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணும் போதே ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். இந்த ஸ்மெல்லே போதும். நம்ம இது எப்படா இந்த குழம்பு முடியும், எப்படா நம்ம சாப்பிடுவோன்ற அளவுக்கு நம்ம மைண்டே மாற்றிடும். அந்த அளவுக்கு வாசனை, நம்ம இது வதக்கும் போதே வாசனை வரும். அப்படி சூப்பராக ஒரு வாசனை வரும்போது நல்லா இந்த மசாலாலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் பொறுமையாக கிளறுங்க. அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. இது ஃபுல்லாத்தையும் நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதில் இருக்க அந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவ்வளோதான். அது மட்டும் ஃபஸ்ட்டு இது 2ஐயும் மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு கிண்டி வச்சுருக்கோங்க. கிண்டி வச்சோன்னே ஒரு கொஞ்சமாக புளி, ஏன்னா நம்ம மாங்காய் போடுறதுனால புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் மாங்காய் போடலை அப்படின்னீங்கன்னா புளி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். மாங்காய் போடுறதுனால நல்லா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அந்தளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சிட்டு வடிகட்டி அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு பாருங்கள் எப்படி இருக்குது குழம்பு. திக்காக இருக்கா தண்ணியாக இருக்கான்னு பாருங்கள். சில பேருக்கு திக்காக பிடிக்கும், சில பேருக்கு தண்ணியாக பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியும் ஊற்றி நல்லா கிளறி விட்டிங்கன்னா எல்லாமே கலந்துரும். ஒன்று போல் கலந்து வந்ததுக்கப்புறம் இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். இப்போயும் கரெக்டாக இருக்குது உப்புனா ஓகே, இல்லை உப்பு பத்தாத மாதிரி இருக்குன்னா இந்த டைமில் உங்கள் குழம்புக்கு தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். காய் எல்லாம் வெந்து வரும்போது டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். எல்லாம் கிளறி கிண்டி வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மூடி போட்டு இது மூடி வச்சுருங்க. ஒரு 5-10 நிமிஷம் கூட கொதிக்கலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது. எந்தளவுக்கு நல்லா கொதிச்சு மிளகாத்தூள் வாசனையே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்தோடனே நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த மேலே எண்ணெயெல்லாம் வெளியில் வரணும். ஊஸ் அவுட் ஆகி வரும்ல, அந்த மாதிரி எண்ணெய்லாம் வெளியில் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு 90% அப்படின்னு தெரியும். இந்த டைமில் மாங்காய் போடுங்க. மாங்காய் போட்டு என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக மறுபடியும் ஒரு கிண்டிட்டு மறுபடியும் நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் இதை எடுத்திங்கன்னா சூடான சுவையான டேஸ்டான கருவாட்டு குழம்பு தயாராகிடுச்சு. வாங்க மக்களே, சாப்பிடலாமா? நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் கருவாட்டு குழம்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.